உணவுப் பொருட்களில் மருத்துவ குணம் நிறைந்ததும் கருப்பு தங்கம் என்று சொல்லக்கூடிய மிளகு மலையும் மலை சார்ந்த இடங்களில்தான் சாகுபடி செய்யப்பட்டு வருவதை பார்த்திருக்கிறோம். ஆனால் காவிரி டெல்டா பகுதியான மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அடுத்த அரையபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் வீரமணி தனது 3 ஏக்கர் நிலத்தில் மிளகு சாகுபடி செய்து லாபம் ஈட்டி வருகிறார். நிறைய இப்போ மாற்றங்கள் வந்துருச்சு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தென்னையினுடைய விலை ரொம்ப குறைஞ்சி போச்சு. பலாவியும் மிக குறைவான விலைக்கு எடுக்கிறாங்க. இந்த சூழலில் ஏதாவது ஒரு மாற்றுப்பயிர் போகணும் அப்படிங்கிற சிந்தனை எனக்கு வந்தது. இதற்கேற்றாற்போல் நம்முடைய மாவட்ட ஆட்சியரும் கூட நமது மாவட்டங்களில் மாற்றுப்பயிருக்கு மக்கள் போகணும், விவசாயிகள் மாற்றுப்பயிர்களுக்கு போனால் தான் லாபகரமாக இருக்க முடியும் அப்படிங்கிற கோரிக்கையை அவங்க வச்சாங்க. அதுக்கு எதேச்சியாக பார்த்தீங்கன்னாக்கா இதற்கு முன்னரே நான் அந்த மிளகு சாகுபடி சமவெளியில் சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி எனக்குள் எழுந்தது. அந்த அடிப்படையில் மிளகு குறித்த ஒரு பயிற்சி பெறுவதற்காக புதுக்கோட்டை போயிருந்தேன். அங்கே புதுக்கோட்டைக்கு நம்ம தமிழ்நாடு அரசினுடைய வேளாண் துறை தான் அங்கே அழைச்சிட்டு போனாங்க. நம்ம ஆத்மா திட்டத்தில் புதுக்கோட்டை போயிருந்தேன். அங்கே ஒரு நல்ல அனுபவம் எனக்கு கிடைச்சிது. அதனால் அவர்களுடைய யோசனைப்படி என்ன பண்ணால் அங்கேருந்து ஒரு 100 கன்றுகளை வாங்கிட்டு வந்து மிளகு கன்றுகளை நம்முடைய தோட்டத்தில் வச்சேன். அதற்கு முன்னாடி என்னுடைய தோட்டத்தில் மிளகு வளருமா இல்லையா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. இது நம்மளுடைய சாயில் காவிரி கரையில் இருக்குது, நல்ல வண்டல் மண், தரமான மண். ஆகவே எந்த ஒரு பயிரும் நம்மளுடைய தோட்டத்தில் வளரும் அப்படிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த மிளகு செடி அங்கேருந்து வாங்கிட்டு வந்து வச்சேன். அது ஓரளவு எதிர்பார்த்த அளவுக்கு நன்றாகவே வந்தது. மழை வெள்ள காலங்களில் பயிர்கள் அழிந்து நஷ்டம் ஏற்படுவதை தவிர்க்க விவசாயிகள் மாற்று பயிர்கள் சாகுபடிக்கு மாற வேண்டும் என்று அரசு அறிவுறுத்தியது. அதன் அடிப்படையில் மிளகு சாகுபடி செய்து பார்ப்போம் என்று துணிந்து கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு 100 மிளகு செடிகளை வாங்கி பயிரிட்டுள்ளார் வீரமணி. மிளகு கொடிகள் படர்வதற்கு தனியாக செலவு செய்யாமல் தோட்டத்தில் தேக்கு, தென்னை, மாக்கனி போன்ற பல மரங்கள் நடப்பட்ட இடத்தில் இந்த மிளகு செடிகளை நடவு செய்து கொடிகளை மரங்களில் படரவிட்டுள்ளார். ஒரு முறை மிளகு கொடி வைத்து அவ்வப்போது இயற்கை உரம் வைத்தால் போதும், வேறு எந்தவிதமான பூச்சிக்கொல்லி மருந்துகள் தெளிக்க வேண்டிய அவசியமும் இல்லை என்று கூறும் விவசாயி வீரமணி, மிளகு கொடி படர்வதற்கான நல்ல மரங்களை நாம் வளர்ப்பதால் மிளகு வருமானம் ஆண்டுதோறும் கிடைக்கும். 20 ஆண்டுகள் கழித்தால் மரங்கள் வளர்ந்து அதிலும் வருமானம் கிடைக்கும் என்று தெரிவிக்கிறார். இந்த வருஷம் நிறைய ஃப்ளவர்ஸ் வந்திருக்கு, மிக அருமையாக இருக்கிறது. எப்படி இருந்தாலும் ஒரு 2 ஏக்கர்லேயே ஒரு 50,000 ஒரு 75,000 ரூபாய் வரையில் இந்த வருஷத்தில் என்னால் லாபம் ஈட்ட முடியும். நல்லா சொல்கிறது கவனிங்க, நான் லாபம் ஈட்ட முடியும்னு சொல்கிறேன். ஏன்னாக்கா மிளகை பொறுத்தவரை அதற்கான வேலையே ரொம்ப அதிகமே இல்லை. வச்சோம்னா அதோட சரி, அதற்கு பிறகு பூச்சி மருந்து அடிக்கணும், அந்த மாதிரி தொல்லைகள் எதுவுமே கிடையாதுங்க. நான் மிளகு இங்கே இயற்கை முறையில் தான் நான் செய்கிறேன். இயற்கை முறையில்னு சொல்லும் போது எந்த விதமான ரசாயனமும் கிடையாது, சாண எரு மட்டும்தான். அந்த சாண எருவும் கூட நான் மேம்படுத்தப்பட்ட சாண எருவாக அதை செய்கிறேன். அது மேம்படுத்தப்பட்ட சாண எருங்கிறது உங்களுக்கு என்னென்னு தெரியும். அதாவது நம்ம விவசாயிகளுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சாண எருவை ஒரு 2 டிப்பர் தோட்டத்தில் அடிச்சிருவேன். அடித்த பின்னாடி அதில் அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா, பொட்டாஷ் ஸ்டெபிலைசர் இதெல்லாம் கலந்து வச்சு ஒரு 15 நாள் ஆச்சுன்னாக்கா அதில் கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் டெவலப் ஆகிடும். அந்த நுண்ணுயிர்கள் டெவலப் ஆகும்போது அதுதான் மேம்படுத்தப்பட்ட சாண உரம்னு சொல்கிறோம். அது மட்டும்தான் நான் வைக்கிறேன். ஆக இயற்கையில் தான் இந்த மிளகு சாகுபடிங்கிறது இருக்குது. இப்போ சமவெளியில் மிளகு வருமாங்கிற சந்தேகத்துக்கெல்லாம் இடம் இல்லாமல் நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன் இதை. ஆக நம்ம பகுதியில் உள்ள விவசாயிகள் என்னுடைய தோட்டத்தை பார்த்து இதே மாதிரி மிளகு சாகுபடியை நீங்களும் டெவலப் பண்ணலாம். மிளகுக்கான சந்தை வாய்ப்பு இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிற எண்ணம்லாம் உங்களுக்கு வேண்டியில்லை. நான் என்னுடைய பொருளை வெகு எளிதாக நான் விற்கிறேன். வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் போட்டோன்னா அவ்வளோ பேர் நிறைய பேர் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆக அதை விட கூடுதலாக விற்பனை செய்ய முடியாமல் இருந்ததுன்னு சொன்னால் கடையில் ஏதாவது கொடுத்துடலாம். ஆக மிளகுக்கு என்றைக்குமே டிமாண்ட் இருக்குது. அதனால் ஒரு நல்ல பயிர், நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு ஏற்ற ஒரு மாற்று பயிர், இதை நீங்கள் விவசாயிகள் முன்னெடுக்கணும். மிளகு செடிகளை ஆடு மாடுகள் தின்னாது, பூச்சிகள் தாக்குதலும் இருக்காது. இதனால் குறைந்த செலவில் அதிக லாபம் ஈட்டலாம் என்றும் விவசாயி கூறுகிறார். அரசும் மிளகு சாகுபடி முறைகள் குறித்து பயிற்சி அளித்து இடுபொருள் வழங்கி கடன் உதவி ஆகியவற்றை அளித்தால் நிச்சயமாக சமவெளியில் மிளகு சாகுபடியில் சாதிக்கலாம் என்கிறார் விவசாயி வீரமணி.
சத்தியம் செய்திகளுக்காக மயிலாடுதுறை செய்தியாளர் கமலக்கண்ணன்.